நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 188வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அமைந்துள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் பாயாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 19 வயது நிறைந்த குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு கிட்டத்தட்ட 2014 அந்த காலகட்டங்களில் அங்கே வேலை பார்க்கும்போது ஒரு போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்கு போய் அந்த ரூமுக்கு டெலிவரிக்கு ஏதாவது பொருளை எடுத்துக்கொண்டு போகும்போதோ இல்லை மேற்கொண்டு அந்த போர்ஷனை கடந்து போகும்போதோ அவருக்கு ஒரு பர்டிகுலர் ரூமில் இருந்து ஒரு சத்தம் வருவதும் மேற்கொண்டு அந்த சத்தத்தை கேட்டு அவர் போய் பார்ப்பதும் அதற்கப்புறம் அவருக்கு நடந்த ஒவ்வொரு சில அமானுஷ்ய சில சம்பவங்களை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி 188வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற சிம்பிளை அந்த பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வச்சுதாங்க 2014 அந்த காலகட்டங்களில் 19 வயது நிறைந்த குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலிபருக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம். அந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார் இருக்குதுங்க, மேற்கொண்டு ரெஸ்டாரண்ட்டு, தங்கும் வசதி விடுதியோடு எல்லாமே நல்ல வசதியோட ஒரு பெரிய ஹோட்டலாக தான் அது இயங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இவர் 2014 அந்த காலகட்டங்களில் ஒரு 19 வயசில் அங்கே வேலைக்கு போகிறாருங்க. அப்படி வேலைக்கு போகும்போது முதல்ல பாரில் தாங்க வேலை பார்த்தாரு. பாரில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக வேலை பார்த்தாரு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வாட்டுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 4 நபர்கள் தங்கி இருக்கக்கூடிய ரூமில் தான் அவருக்கும் ரூம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அங்கே தான் தங்கிக்கிறது, ஷிஃப்ட் கணக்கு படி ஒர்க் பண்ணிக்கிறது, இப்படி தான் இருந்து வந்திருக்குங்க. காலையில் இருந்து கொஞ்சம் ஒரு மாலை நேரம் வரைக்கும், மாலையிலேருந்து ஒரு இரவு நேரம், அப்படி 2 ஷிஃப்ட் கணக்குக்கு தான் பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் கொஞ்சம் அந்த ரூம் பாய்க்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. ஆல்ரெடி 10 பேர் அங்கே 12 பேர் வரைக்கும் வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே வேக்கன்ட் இருக்குது. நல்ல பையனாக இருக்கிறாப்புல யார், நம்ம குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த ரூம் பாய் ஒர்க்குக்கு, அதாவது அந்த ஹவுஸ் கீப்பிங் மேற்கொண்டு அந்த ஹோட்டலில் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வேலைகளில் போட்டு விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. இவர் ஒரு 13வது ஆளாக போகிறாங்க. இப்போ இவர் அந்த ரூம்பாய் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆல்ரெடி அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அதாவது எல்லாருமே வாலிபர்களாகத்தாங்க இருந்து வராங்க. அந்த பசங்களுக்கும் நம்ம குமாரை பிடிக்கலை. காரணம் என்னென்னா, புதுசாக வந்திருக்கிறான், இவன்ட்ட நம்ம நல்லா பழகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சரியாக கண்டும் காணாத மாதிரி குமாரை கொஞ்சம் எதர்ச்சிகார போக்காத்தான் அலட்சியமாக தான் பார்க்குறது வழக்கம். அப்படி தாங்க இருந்து வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களை அப்படியே நல்லா போய்கிட்டு இருக்குது. இதில் ஃப்ரெண்டு குமாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45-50 வயசு மதிக்கத்தக்க இவங்களுக்கு சொந்த ஒரு சாத்தூர் பக்கங்க. அந்த சாத்தூர் பக்கத்தில் இருந்து ஹோட்டலில் மாஸ்டராக வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முனியசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் இவரும் தாங்க ஃப்ரெண்டு. பெரும்பாலும் குமார் யாருடையும் அப்படியெல்லாம் எளிமையாக பழகக்கூடிய நபர் கிடையாது. ஒரு நல்ல பையன் தான், நல்ல கேரக்டர். ஆனால் இருந்தாலும் அடுத்தவங்க கூட நல்லா கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் பயப்படுவாருங்க. வாலிப பையங்க ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரூம் பாய் வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த 12 பேருமே குமாரையும் பக்கத்திலே சேர்க்கலை. அதனால் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மாஸ்டர் கூட தான் நல்ல பழக்கம் இருக்குது. ரெஸ்ட் டைம் ஃபுல்லாமே அந்த மாஸ்டரோட தான், அந்த முனியசாமி அப்படிங்கக்கூடிய அந்த அண்ணாச்சி கூட தான் நல்லா பேசி பழகி இருந்துட்டு போகிறது வழக்கம். அந்த டியூட்டி டயத்தில் வேலைக்கு போயிடுறது, இவருக்கு ஒதுக்கப்பட்ட ரூமில் தனியாக இவர் வாட்டுக்கு படுத்துக்கிறது. யாருமே கிட்டத்திலே சேர்க்கல. ஏன்னா குமாரை கொஞ்சம் உருவ கேலி பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் கொஞ்சம் ஒல்லியாக லீனாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்க யாருமே கிட்டத்தில் சேர்க்கல. இவர் தனியாகவே இவரே ஒதுங்கிக்கிட்டார். எதுக்கு இவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு வம்பு வழக்கு இழுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை பார்ப்போம், நம்ம வேலைக்கு வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்குங்க. ஒரு 10-15 நாள் கழிச்சு கூட என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா,
அந்த ஹோட்டலில் வந்து ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குதுங்க. அந்த போர்ஷனில் வந்து சென்ட்ரு போர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 209 ஆரம்பித்து 213 முடியுது, ஒரு 5 ரூம் இங்கிட்டு. அதுக்கப்புறம் 214 ஆரம்பித்து ஒரு 18 அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ரூம் அங்கிட்டு. அந்த மாதிரி வந்து இருக்குதுங்க. இதில் இந்த போர்ஷனுக்கு மட்டும் இந்த 12 பேரும் வருவதை தவிர்த்துருவாங்களாம். பெரும்பாலும் பகல் நேரம் மதிய வேலையில் வந்து இவங்க வந்து ரூம் பாய் ஒர்க் பண்ணுறது, இந்த டெலிவரி ஹவுஸ் கீப்பிங் வேலையெல்லாம் அந்த 12 பேர் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறம் வந்து யாரும் அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கக்கூடிய நபர்களை எதுவும் ஆர்டர் பண்ணால் பெரும்பாலும் நம்ம குமாரத்தான் தள்ளி விடுவது வழக்கமாக. குமார் அப்படி வாடிக்கையாக வந்து ஒரு 4-5 நாள் வந்து அப்படியே நல்லா போய்கிட்டு இருந்த இடத்துல வந்து அதற்கப்புறம் தான் அங்கே வந்து ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்கள் எல்லாம் வந்து குமாருக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த 10 ரூமுக்கு வந்து பெரும்பாலும் இவங்க யாரும் போகிறது கிடையாது. குமாரையே மட்டுமே தான் தள்ளி விடுறது. பகல் நேரத்தில் மட்டும் இவங்க எடுத்துக்கிடுவாங்க, போய்க்கிடுவாங்க. ஆனால் மாலை நேரத்துக்கு போகிறது கிடையாதுங்க. இந்த குமார் வந்து பெரும்பாலும் யார்ட்டையும் பேசி சிரித்து விளையாண்டது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த ரூம்மேட், அதாவது அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே வந்து குமார் வந்து டெலிவரிக்கு போகும்போது அந்த மாலை நேரத்துக்கு சிரித்து பேசும்போது குமாரும் வந்து அப்படியே கொஞ்சம் சிரித்து பேசிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அப்படி பேசித்தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க நல்லா பேசுகிறாங்க, இவரும் நல்லா பேசிக்கிடுவார். அப்படி பேசிட்டு வருவார். அப்படி ஒவ்வொரு முறையும் வந்து போகும்போது அந்த மாலை நேரத்துக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஒரு 2 லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குமாங்க அந்த போர்ஷனில். ஏன்னா பெரும்பாலும் ரூமுக்குள்ளே விருப்பப்பட்டு அவங்க லைட்டு போட்டுக்கிடுவாங்க, போடாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருக்குமா. அந்த 2 லைட் போட்டிருந்தாலுமே நல்லா வெளிச்சமாக தான் இருக்குமா. ஆனால் எந்த ஒரு ரூமுக்கு போனாலுமே வந்து அந்த 213 இருந்து கதவை அப்படியே நாக் பண்ணுற மாதிரி, அதாவது தட்டுற மாதிரி இருக்குமா மைல்டாக. பெரும்பாலும் வந்து இவர் 8 மணிக்கெல்லாம் போயிட்டார், ஏதாவது ரூமுக்கு வந்து டெலிவரி கொடுக்க போயிட்டார்னா அந்த 213 இருந்து டம்மு டம்முன்னு வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. கொஞ்சம் பயங்கரமாக கேட்குமா. அவங்க ரூமுக்குள்ளே அவங்க வந்து கெஸ்ட் வந்து இருந்தாலுமே வந்து இந்த சத்தம் இவங்க நோட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க 2 நாள் 3 நாள் தங்கி இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம குமார் வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா. அங்கே தானே வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் கொடுக்கும்போது அந்த மாதிரி சத்தமெல்லாம் கேட்கும்போது அந்த மாலை நேரத்துக்கு மேலே அந்த இரவு நேரத்துலலாம் போயிட்டாருன்னா ரொம்ப கேட்குமாங்க. அதெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. என்னடா இதுங்கிறது ஓயாமல் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே கொண்டு போன பொருளை கொடுத்துட்டு வந்துடுவாங்களா. இப்படி ஒரு வட்டம் வந்து யாரோ ஆர்டர் பண்ண அந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அந்த போர்ஷனுக்கு வந்து போயிருக்கிறாருங்க. ஏதோ சிக்கனோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. அந்த மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டியாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு 8 மணிக்கிட்ட வந்து அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பயங்கரமாக வந்து அந்த 213 நம்பர்லேருந்து கதவை வந்து யாரோ தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது ஓயாமல் தட்டுறாங்க, இது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த கதவு பக்கம், அதாவது இந்த டோர் பக்கம், அந்த 213 ரூம் டோர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாருங்க. டம்முன்னு உள்ளேருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே இவர் நின்று அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த பொருளை வந்து இந்த சிக்கன் அந்த வெரைட்டியை வந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ரூம் வந்து 216ங்க. இவர் 14 ரூமுக்கிட்ட போய் நிற்கிறாரு. இது என்னங்கிறத வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சரி இதை போய் நம்ம கதவை திறந்து என்னன்னு பார்த்துடலாமா அப்படின்ட்டு இவர் வந்து டோரை அப்படியே திறக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் இவருக்கே தெரியுது டோர் வந்து லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி உள்ளே யாரோ இருக்கிறாங்க, சரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்த வேலையை வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த 216 நம்பர்கிட்ட போய் நின்று காலிங் பெல் அடிக்கும்போது அவங்க உள்ளே வாங்கங்கிறாங்க. இவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு, ஏன்னா அங்கே வந்து 2-3 பசங்க தான் அந்த இங்கே இருந்துருக்கிறாங்க. அந்த சிக்கனை வந்து அந்த வெரைட்டியை வந்து கொடுத்துட்டு இவர் வந்து வெளியில் வரார். வரும்போது மறுபடி வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக கதவை தட்டுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து சுற்றி முற்றி அந்த போர்ஷனில் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருக்கிறாரு குமார். யாருக்கும் எந்த ஒரு சத்தம் கேட்டு யாரும் வெளியில் வர்ற மாதிரி தெரியலை. சரி அந்தந்த ரூமுக்குள்ளே அவங்கவுங்க முடங்கிடுவாங்க போல தெரியுது, நம்ம இது என்னன்னு தான் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடி வந்து அந்த டோர் பக்கத்தில் போய் நின்றுட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாருங்க. டம்முன்னு மறுபடி தட்டிக்கிட்டே இருக்குது, நாக் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மறுபடி எதுவும் உதவி வேணுமா, ஹெல்ப் வேணுமா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த சத்தம் அப்படியே அமைதியாகி நின்றுது. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த இடத்துல நிற்கிறாருங்க. அப்படியே நின்று பார்க்குறாரு. இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லையே அப்படின்ட்டு மறுபடி வந்து இவர் குரல் எடுக்கிறாரு. யார் இருக்கீங்க உள்ள, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மறுபடி ரிட்டன் எந்த ஒரு சத்தமும் உள்ள மயான அமைதியாகுதுங்க. அவங்கவுங்க ரூமுக்குள்ளே அவங்கவுங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு சத்தமும் வெளியிலையும் கேட்கல. இவர் வந்து இங்கே பேசுகிறது வந்து உள்ளே கேட்டுச்சா கேட்கலையானு தெரியலை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி இவர் வந்து போகிறாரு. அப்படியே போகும்போது அந்த போர்ஷனில் உள்ள அந்த 213 நம்பரை வந்து திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு. சரி என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராருங்க. 209 இங்கே ரூம் ஸ்டார்ட் ஆகி 213 அந்த அமானுஷமான சம்பவம் நடக்குதுலேயே 5 ரூம் அங்கே இருக்குது. 214 ஸ்டார்ட் ஆகி 218 வந்து ஆப்போசிட் டெரஸில் லைனாக ரூம் இருக்குதுல, அந்த 18 ரூம் பக்கத்துலையும் அந்த 9 ரூம் பக்கத்துலேயும் வந்து லிஃப்ட் இருக்குதுங்க. அந்த லிஃப்ட்டை வந்து ஆன் பண்ணி நம்ம கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம், அந்த ஃப்ளோருக்கு கீழே உள்ள ஃப்ளோருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை ஆன் பண்ணி அந்த லிஃப்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. மறுபடி வந்து டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது, சத்தம் கொடுக்குதுங்க. கதவை தட்டுற மாதிரி டம்முன்னு அப்படியே சத்தம் கேட்குது. இவர் அப்படியே திரும்பி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற
பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு 10-20 செகண்டில் லிஃப்ட்டும் வந்துடுதுங்க. வந்த உடனே சரி லிஃப்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போய் மறுபடியும் வந்து அவர் கீழே போகணும் இல்லையா, அதோடைய நம்பரை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு டோர் அப்படி லாக் ஆகும்போது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் அப்படியே ஆப்போசிட் டெரஸில் நிற்கிறாருன்னா 213 நம்பர் ரூம் தெரியும் இல்லையா, அந்த வாசலுக்கிட்ட ஏதோ ஒரு நிழல் போல் ஒரு உருவம் அப்படியே வருத மாதிரி இருக்குது. கதவு எதுவுமே திறக்கலையாங்க. கதவு வந்து அப்படியே லாக் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அப்படியே ஒரு உருவம் வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது இவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இந்த லைனில் எல்லா ரூமுக்குள்ளே ஆள் இருந்தாலும் இந்த போர்ஷனில் வந்து இவர் மட்டும்தான் தனியாக நிற்கிறாரு. இப்போ அங்கே வந்து சத்தம் கேட்டுச்சு, நம்ம பார்க்கும்போது சத்தம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு கருப்பு உருவம் மாதிரி ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது. அப்படிங்கும்போது சடனாக கதவும் பூட்டி லிஃப்ட்டு கீழே போகுது. அதற்கப்புறம் தான் பக்குன்னு இருந்திருக்குங்க அவருக்கு. ஆகா என்னடா இது, எங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஆனால் இருந்தாலும் அந்த கீழே ஃப்ளோருக்கு வந்து இவர் இறங்கும்போது வந்து ஒரு மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் குழப்பத்தோடு தான் இருக்கிறாரு. ஏதாவது இந்த வெளிச்சத்துக்கு யாராவது ரூமுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து அந்த நிழல் பட்டிருக்குமா, அப்படி இல்லைன்னா எதுவும் அமானுஷியமா? ஏன்னா இங்கே நடக்கும்போது மர்மமாக நடக்குது, கதவை தட்டுது, எங்கேயுமே வந்து சத்தமும் கேட்க மாட்டேங்குது யாருக்குமே வந்து. ஆனால் எப்படி வெளியில் வந்திருப்பாங்க, வெளியில் வந்து இப்படி நிழல் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள 1000 கேள்விகளோட வந்து ஆள்களாக வந்து மிங்கிள் ஆகிட்டாருங்க. மிங்கிளாகி அவருடைய வேலைகளை அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரியாக ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 10:30 வாக்கில் வந்து மறுபடி வந்து இவருக்கு ஒரு ஆர்டர் வருது. அதே போர்ஷனில் தாங்க ரூம் நம்பர் 210க்கு வந்து ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, சரக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பாரில் இருந்து வாங்கிட்டு போய் இவர் தான் இந்த ஆர்டரை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வருது. மற்ற ரூம்க்குலாம் ஓடி பசங்க பார்த்தாலுமே அந்த 12 பசங்க பார்த்தா இந்த போர்ஷனுக்கு மட்டும் இவரையே தான் அனுப்பி விடுறது வாடிக்கையாக இருந்து வருது. ஆனால் இவ்வளோ நாள் நடக்காமல் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து 1000 கேள்விகளோட வந்து மறுபடி வந்து இது என்னங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரக்கை வாங்கிக்கிட்டு நேராக என்ன பண்ணுறாரு, அந்த லிஃப்ட்டுக்கு போய் மறுபடி வந்து லிஃப்ட்டில் இருந்து அந்த மேல் ஃப்ளோருக்கு போய் ரூம் நம்பர் 210க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காலிங் பெல் அடித்து அவங்களும் வந்திருக்காங்க. டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரக்கையும் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்களாம். இவர் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் அப்படி திரும்பி அந்த ஏரியாவை அப்படி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரூம் நம்பர் 113 அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நிழல் போன்ற ஒரு கருத்த உருவம் வந்து நிற்பது போல தெரியுதுங்க. அதை பார்க்கும்போது இவர் மிரண்டு போயிட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஒரு நிமிஷம் தொடச்சிட்டு அப்படி பார்த்துருக்குறாருங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. என்னடா இது நம்ம பார்க்கும்போது இருந்துச்சு, என்னடா இது எதுவும் நிழலாக இருக்குமா என்ன ஏதோ, சரி இந்த இடத்துல நம்ம நிற்கவே வேண்டாம், இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு என்ன பண்ணுறாரு, ஏன்னா மயான அமைதியாக இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே இவர் வந்து மாட்டிக்கிட்டா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு தான் ஓடுறாருங்க. போய் லிஃப்ட்டை போய் ஆன் பண்ணி பார்க்குறாருங்க. லிஃப்ட்டில் வந்து யாரோ போய்கிட்டு இருக்காங்க, அதாவது பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேல் மாடியில் வந்து பஃபே டிஃபன் ஆர்டர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யாரோ வந்து மேலே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பஃபே மாதிரி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால வந்து மக்கள் வெள்ளம் வந்து போய்கிட்டு இருக்கனால யாரோ லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த பட்டன் அமைக்கிக்கிட்டு இவருக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனால் இவருக்கு வந்து லிஃப்ட் வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரி தெரியலை. இது லிஃப்ட்டில் நம்ம போக முடியாது, சரி ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த லிஃப்ட்டு கொஞ்சம் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே ஓடலாம்ட்டு ஓடுறாருங்க. அப்படி ஓடும்போது அப்படி போய் டேன் ஆகும்போது வந்து ஒரு கருத்த உருவம் ஒரு மூலையில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து மிரண்டு போய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இது மனிதர்கள் கிடையாதுங்க, கொஞ்சம் டிம்மான வெளிச்சம் தான் இருக்குது. அந்த டிம்மான வெளிச்சத்தில் வந்து அந்த ஸ்டெப்பில் இறங்கி டேன் பண்ணும்போது அந்த மூலையில் வந்து யாரும் இருக்கிறாங்க. உடனே மறுபடியும் வந்து மேலே தடன்னு ஓடி வந்து மேலே வந்து டேன் பண்ணும்போது அந்த 113 நம்பர்கிட்ட வந்து யாரோ குத்த வச்சு உட்காந்துருக்குறாங்க. அந்த கருத்த உருவம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போய் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்து லிஃப்ட் வந்து அவர் பக்கத்தில் வந்து அப்படியே இருக்குதுங்க, ஓப்பன் ஆகுது. அதாவது இவர் வந்து அந்த பட்டனெல்லாம் அமைக்க வச்சுட்டு போயிருந்தார் இல்லையா, அந்த ஒரு காரணத்தில் எப்படியோ அவருக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. மறுபடியும் விறுவிறுன்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஓடி போய் இவர் கீழே போகிறதுக்காக வந்து உடனே ஓகே பட்டனை தட்டுறாருங்க. கீழே உள்ள நம்பரை தட்டி விட்டு ஓகே பட்டனை தட்டுறாரு. அப்படியே கதவு மெதுவாக மூடுது. இவர் நல்லா பார்க்குறாரு, அந்த கருத்த உருவம் 113 நம்பர் ரூம் வாசல்கிட்ட இருக்குது. மிரண்டு போய் கீழே வந்து சேர்ந்துருக்கிறாருங்க. வந்து அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒரு பதட்டத்திலே வந்து நேராக வந்து கீழே ஆள்களோட ஆளாக வந்து உட்காந்துட்டாருங்க. உட்காரும்போது வந்து அந்த மாஸ்டர் வந்து பார்க்குறாரு, பையன் 2-3 ட்ரிப்பு பார்க்குறோம், ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனியசாமி என்னாச்சு அந்த மாஸ்டர் வந்து டேய் தம்பி குமார் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவர் வந்து அப்படியே ஒரு நடுக்கத்தோடையே போகிறாரு. இவர் தான் யாருடையும் பழகலையே, பெரும்பாலும் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. இந்த முனியசாமி என்னாச்சு கூப்பிட்ட உடனே அவர்கிட்ட போய் என்னென்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து குமார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அண்ணாச்சி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டேய் இதை இந்த முதலே சொல்ல வேண்டாமாடா, அந்த பக்கம்லாம் போகிறது பார்த்து போகணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விவரங்கள் சொல்கிறார்.
சொல்கிறாரு. என்னென்னாச்சு ஆச்சு அப்படிங்கும்போது அந்த நீ சொன்னியே அந்த 113 நம்பரு அந்த ரூமில் வந்து சரியாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்மணி வந்து தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த ரூமை வந்து பூட்டியே தான் இருக்குது. அது கேஸெல்லாம் போய்கிட்டு இருக்குது, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம நிர்வாகம் பேசி இந்த ஹோட்டல் நல்லா நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த பெண்மணி ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து அந்த ரூமை வந்து ஒரு 4 நாள் வந்து புக் பண்ணி இருந்திருக்குது. 4 நாள் புக் பண்ணிவிட்டு சரியாக ஒரு 2 நாள் கழித்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேனில் வந்து சூசைட் பண்ணி இறந்து போச்சு அந்த பெண்மணி. அதற்கப்புறம் வந்து என்னடா ஒரு நாள் ஃபுல்லாக ஆளவே காணுமே, எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லைன்னு சொல்லி மறுநாளைக்கு போய் பார்க்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் தெரியும். போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த ரூம் பக்கம் வந்து மற்ற பசங்கள்லாம் போவாங்க, நீயும் போயிருக்க, நீ ஏன் இப்படி வந்து சொல்கிற? ஆனால் இருந்தாலுமே வந்து அங்கே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய வேலை சமையல் கட்டிலோடு முடிஞ்சிருது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேர் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கே நடந்திருக்காடா அப்படிங்கும்போது, ஆமாம் என்னாச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது, சரி ஒன்றும் பதறாத, நீ இனிமேல் அங்கிட்டு போகும்போது வந்து 2 பேராக போங்க அப்படிங்கும்போது வந்து, இங்கே யாராவது பசங்களை நான் கூப்பிட்டு போனோம்னா வந்தால் தானே, இல்லைன்னா என்னையை தானே மாட்டி விட்றாங்க அப்படிங்கும்போது, சரி இனிமேல் நீ போகும்போது அண்ணனை கூப்பிட்டு போயா, நான் கூட உனக்கு வாரேன் சப்போர்ட்டுக்கு, இல்லைன்னா நானே கூட போய் கொடுத்துறனாலும் கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, ஏன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து அந்த அண்ணன் வந்து வந்திருக்கிறாரு முனியசாமி அண்ணன். இவர் நல்லா பதறி போய் இருக்கிறார், உடல் நடுங்கிறது அப்படி எல்லாமே வந்து அந்த முனியசாமி அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரி இப்போ பார்த்துக்கலாம்ப்பா, இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் வந்து அந்த பகுதியில் வந்து வரல. ஆனால் பகல் நேரம் எல்லாம் வந்தாலும் கூட வந்து போய் கொடுக்க போவது எல்லாமே வழக்கமாக இருந்து வந்திருக்கு. ஆனால் ஒரு பதட்டத்திலே தான் வந்து அந்த ரூமுக்கு போய் கொடுத்துட்டு வருவது, அதாவது அந்த பகுதியில் உள்ள போர்ஷனில் உள்ள ரூமுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவது. இரவு நேரம்னா அந்த அண்ணாச்சி வந்து கொஞ்ச நேரம் நின்றுனாலும் கூப்பிட்டு அந்த அண்ணாச்சியோட போய் கொடுக்குறதா வழக்கமாக இருந்து வந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ரூமை வந்து ஆர்டர் பண்ணவங்க வந்து திட்டுனாலும் வந்து கேட்டுக்கிடுவோம், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரியே இருக்கிறார். இவருக்கு நடந்து எந்த ஒரு சம்பவத்தையும் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லைங்க. ஆனால் இப்படியே நாளடைவில் எல்லா நாளும் வந்து அந்த அண்ணாச்சி வந்து கூட வர முடியல. ஒரு நாள் வந்து இப்படித்தான் வந்து மாட்டிக்கிட்டாருங்க. நேரமும் கூட ரொம்ப கிடையாதுங்க, ஒரு 9 மணிக்கு மேலே தான், 9:30 to 10 மணிக்குள்ளே தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குதுங்க. ரூம் நம்பர் 209 அதில் வந்து கொஞ்சம் கறி சாப்பாடுகள் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த பீப் 90 மற்றும் சிக்கன் இது போன்ற வந்து வெரைட்டி ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு 209 நம்பர் ரூம் அப்படின்னா லிஃப்ட்டில் இருந்து வந்த உடனேயுமே ரூமு, இல்லைன்னா ஸ்டேர் கேஜில் இருந்து வரும் படிக்கட்டில் ஏறி வந்த உடனே ரூமுங்க. அந்த ரூமுக்கு தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வராருங்க. இவர் வந்து தற்செயலாக லிஃப்ட்டில் தான் வராரு. அப்படி லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே அந்த இடத்த பார்க்கும்போதே வந்து மிரண்டு போயிட்டாருங்க. ஏதோ ஒரு பெண்மணி நிற்பது போல் தெரியுது. என்ன காரணம்னா இவ்வளோ நாள் வந்து கருகிய உருவம் போல் தான் அவர் பார்த்துருக்கிறாரு, ஒரு நிழல் போல். அந்த அண்ணாச்சி சொன்னார் இல்லையா, அதை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பார்க்கும்போது அதே சேஃபில் வந்து ஏதோ ஒரு பெண்மணி கருன்னு அதாவது தலைவெறி கோலத்தில் நிற்பது போல் இருக்குது. ஒரு தீய சக்தி, ஒரு தீய ஆன்மா வந்து இந்த கருப்பு உருவத்தில் தான் இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னதுனால வந்து அப்படியே உடல் நடுக்கத்தோடு வந்து அப்படியே ரூம் நம்பர் 209 கிட்டே வந்து ஸ்டன்னாகி அப்படியே அங்கேயே நின்றுட்டாருங்க. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இங்கே ஆர்டர் பண்ணவங்க மேலும் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் என் ரூமுக்கு வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னடா இது அப்படிங்கும்போது வந்து இங்கே வந்து இவரை தேடி வராங்க. என்னடா இது ரூமுக்கு தானே போனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டான் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா ரூமுக்கு தான் போயிருப்பான், நல்லா பாருங்கள் அப்படிங்கும்போது இவரை தேடி வந்து பின்னாடியே வந்து ஆளும் வருது. அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நிற்பது மட்டும் தெளிவாக தெரியுது. யாரோ ஒரு நபர் வந்து தலையில் ஒரு அடி அடித்து கொஞ்சம் முசுப்பேற்றி விட்டதுக்கப்புறம் தான் வந்து குமார் வந்து சுயநினைவுக்கு வந்திருக்கிறானுங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்த்து கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, ஏன்னா அந்த 12 பேரில் ஒரு பையன் தான் வந்திருக்கிறாருங்க. என்னடா இது, நீ வாட்டுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, உள்ளே போய் கொடுக்காம இப்படி நிற்கிற அப்படிங்கும்போது, அண்ணே அந்த இடத்த பாருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல குமார். உடனே இங்கே வந்து வெறும் நடுக்கத்தில், அங்கே ஒன்றும் கிடையாதுடா, நீ வந்து ஒன்றும் பேசாதவா, கொடுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்பர் 209 வந்து காலிங் பெல் அடித்ததுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணோடனே அவங்களும் கண்ட மணிக்கு திட்டியிருக்கிறாங்க. திட்டி அதுக்கப்புறம் வந்து குமார் வந்து எல்லாம் கொடுத்து சாரி கேட்டதுக்கப்புறம் வந்து 2 பேரும் கிளம்பியிருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த பையன் வந்து கேட்டிருக்காப்புல. அந்த பையன் பேர் வேறு ஒன்றும் இல்லைங்க, சக்கரை சுப்பு. அந்த சங்கர சுப்பு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னத்தை பார்த்த என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே கேட்கும்போது நடுங்கிக்கிட்டே வந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அப்படியே கீழே தனியாக கூட்டு போய் எல்லாம் நல்லா விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சுட்டு, டேய் தம்பி உனக்கு நடந்துச்சாடா அப்படிங்கும்போது வந்து, ஆமாண்ணே எனக்கு நடந்துச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு கை நடுக்கத்தோடு இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் தான் அந்த சங்கர சுப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இங்கே வேலை பார்த்துருக்காப்புலங்க. அந்த பையனுக்கு இது போல் பயங்கரமாக நிறைய சமாச்சாரங்கள் நடந்திருக்குது.
மேற்கொண்டு வந்து அந்த பையன் ரூமில் வந்து ரெஸ்ட் டயத்தில் இருக்கும்போது அந்த பையனை யாரோ காலை பிடிச்சி வெக்குன்னு இழுக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வேலைகள்லாம் நடந்திருக்குதுங்க. இந்த ஆன்மா அந்த ரூம் பக்கம் வர்ற ஆளுகளை பயமுறுத்த மட்டும் கிடையாமல் மேற்கொண்டு இந்த ஆளுகளே வந்து பின்தொடர்ந்தே வர்ற மாதிரி வந்திருக்கு. அந்த மோகனெல்லாம் வந்து ரூம் வரைக்கும் வந்து பயமுறுத்திட்டு போயிருக்குது. மேற்கொண்டு வந்து அந்த பையனுக்கு விடாத காய்ச்சலெல்லாம் வந்திருக்குது. அதனால் வந்து அந்த பையன் வந்து வேலையை விட்டே போயிட்டான் ஒரு பயத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த பையன் சொல்கிறது, இந்த சங்கர சுப்பு சொல்கிறது நம்மளை கலட்டி விடுறதுக்கா என்னமோ ஏதோ நம்மளும் ஒரு உருவத்தை பார்த்தோமே அப்படி இப்படின்னு 1000 கேள்விகளோட வந்து நடுக்கத்தோடையே மாஸ்டரை தேடி போகிறாரு அந்த முனியசாமி என்னாச்சியை. அப்போ அந்த முனியசாமி என்னாச்சி எங்கேயோ வெளியில் ஒரு வேலையாக போயிருந்துருக்கிறாருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த சங்கர சுப்பு அவர் சொன்னதையும் வந்து சொல்லும்போது வந்து இது போல் மோகன் ஒரு பையனுக்கு நடந்துதாம்லாம் என்னாச்சிங்கும் போது அவரும் வந்து ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இப்போ அந்த பையன் வேலையிலே கிடையாதுப்பா அப்படிங்கும்போது நான் இப்படி போய் இன்றைக்கி மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் இது என்னங்கிறத பார்த்துடலாம் அப்படிங்கும்போது ஒன்றும் வேண்டான்னு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த மாதம் முடியட்டும், நான் வேலையை முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு ஊருக்கே போயிடுறேன், இல்லை வேறு வேலைக்குனாலும் போயிடுறேன், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, இந்த 12 பேர் என்னை படுத்துதை பாடும் போக இப்போ நான் ஒரு ஆண்மாட்டை வேறு வந்து மாட்டணுமா, என்னால் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சரியாக ஒரு 3 நாளில் முடியுதும் போது வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டிட்ட பேசி எனக்கு இந்த மாதிரி வந்து ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்ச நாள் போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பும்போது இந்த அண்ணாச்சி முனியசாமி என்னாச்சு மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஊர் பக்கம் போய் என்னப்பா செய்ய போகிற பாவமாக இருக்கே உன்னை பார்க்க அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து சமையல் வேலைக்கு வந்து குமாரை வந்து சேர்த்து விட்ருக்காங்க. குமார் வந்து கொஞ்சம் நாளில் வந்து அப்படியே வந்து சமையல் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நல்ல முறையில் வந்து அந்த ஹோட்டலில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நல்ல சம்பளமும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க நண்பர்களே. மேற்கொண்டு வந்து இந்த குமாருக்கு வந்து இவ்வளவு சமாச்சாரம் நடந்தது என்னால் மறக்கவே முடியலை, மிரண்டு போயிட்டேன். அந்த மோகன் அப்படிங்கக்கூடிய பையனுக்கு கையை காலெல்லாம் இழுத்த மாதிரி என்னை இழுத்துருந்ததுன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல என் உயிரே போயிருக்கும், ஏதோ எனக்கு ஒரு கடவுள் ஆற்றல் ஏதோ இருக்க போய் எனக்கு இதோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்த குமார் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. மேற்கொண்டு வந்து இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.